மதுரையில் விஜய் மாநாடு நடத்தியிருக்காரு. இப்போ எப்படி அவரோட அரசியல் இதை பார்க்குறீங்க? இல்லை, அவர் அரசு வந்திருக்காரு, வந்த மாநாட்டை போட்டு தான் ஆகணும். 2 மாநாடை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான். நீ போப்பது தெரியும் அதை பற்றி. இல்லை, இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய தலைவர்கள் வாழ்த்து சொல்லணும்னு மேடையில் சொன்னீங்க. இப்போ இந்த வருஷம் 3 வருஷம் சொல்லலை, ஆனால் இந்த வருஷம் விஜய் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அரசியல்வாதி ஆகிட்டார்ல பரவாயில்ல, சொல்கிறாருல, அதுக்கு சந்தோஷப்படணும். சில சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டோம், எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஒரு முதலமைச்சர் வந்துட்டு ஒரு துணை முதலமைச்சராக இருக்காங்க, மந்திரியாக இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கிற அவங்களே பாரபட்சம் பார்க்குறாங்க. கிறிஸ்மஸ் சொல்கிறாங்க, ரம்ஜான் சொல்கிறாங்க, தீபாவளி, இந்த விநாயகர் சதுர்த்தி, இதுக்கெல்லாம் அவங்க சொல்கிறது இல்லை. அது என்னமோ உங்களுக்கு இந்து மதம்னா மட்டும் அவங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இல்லை வெறுப்பா இல்லை சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குறதுக்காக இந்து மக்கள் இந்த மாதிரி அவமதிச்சா தான் அவங்க ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்காக பண்ணுறாங்களா? நான் அது ஒரு அரசியலாக போச்சு. இப்போ மதங்கிறது சாமி இருக்குது இல்லைங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்துச்சு. இப்போ அது இல்லை, சாமி இல்லைங்கிறது சொல்கிறது அரசியலாக போச்சு. அரசியலில் வந்து அது ஒரு இது நினைக்கிறாங்க அவங்க, அது ஒரு குவாலிஃபிகேஷன் நினைக்கிறாங்க. அது சீக்கிரம் மக்கள் உணர்வாங்க. நீங்கள் இந்து மக்களை ரொம்ப பொறுமையானவங்க, சகிப்புத்தன்மை உள்ளவங்க. அதனால தான் எவ்வளவு பண்ணாலும் நம்ம எல்லோரும் பொறுத்துட்டே போகிறாங்க. அதுக்கு ஒரு அளவு இருக்குது. தயவுசெய்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் பொதுவானவர்கள். தமிழ்நாட்டில் எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும் பொதுவானவர்கள். அப்போ பொதுவானவர்கள் இருக்கிறது தான் பதவிக்கு அழகு. அதில் பாரபட்சம் பார்க்குறது, சில மதத்துக்கு மட்டும் நீங்கள் இப்போ விசுவாசமாக இருக்குது, பாசத்தை காட்டுறது, இந்து மக்களுக்கு மட்டும் ஓரவஞ்சனை, அதை கொஞ்சம் அங்கே மட்டும் சாமி இல்லைங்கிறது, இதெல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு, அதுவும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அழகு இல்லை. இது ஒரு வகையான துரோகம். நான் வந்து இந்து துரோகம் சொல்லலாம். இந்து துரோகங்கிறோட நீங்கள் தர்மத்தின்படி துரோகம். நீங்கள் எல்லா ஓட்டும் வாங்கி தான் ஜெயிக்கிறீங்க. இந்துக்கள் ஓட்டும் போட்டிருக்காங்க, கிறிஸ்துவரும் எல்லோரும் போகிறாங்க, இஸ்லாமும் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் எல்லோரும் பொதுவாக இருங்க. நான் எங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லுவேன். நான் இந்து மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு கேட்கல. நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்கிறதா நீங்கள் இருக்கிற பதவிக்கு அழகு. இல்லைனா திருப்பி இந்து மக்கள்லாம் வேறு மாதிரி எழுச்சி அடைச்சிட்டாங்கன்னா அது ஜென்மத்துக்கு திருப்பி இந்த பதவிக்கு வர முடியாது. மேடெல்லாம் கூட பேசுனீங்க, கட்சி தான் வந்து மதம் ஜாதி எல்லாம் பிரிக்குது. கட்சி சார்ந்து இந்து மதம் சார்ந்து நிறையா கட்சிகள் இருக்குது. அதை பற்றி இல்லை, இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள். இப்போ இன்றைக்கி ஒரு ஆரம்பிக்கிற கட்சி கூட பெரியாரை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்லாம் ஓட்டு எப்படி வாங்குறது, கிறிஸ்தவ ஓட்டு எப்படி நம்ம கவர் பண்ணுறது. ஆக்சுவலி ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடாதுங்க. கொள்கைங்கிறது உணர்வுபூர்வமாக இருக்கணும். நீங்கள் இஸ்லாமுக்கு ஓட்டை கவர் பண்ணணும், கிறிஸ்துவ ஓட்டை கவர் பண்ணணும், அப்போ நீங்கள் இந்துக்கள் ஓட்டை கவர் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் சொல்கிறீங்களா நீங்கள், நாங்கள் சிறுபான்மை இருக்குது, பிஜேபி ஆட்சி, மோடி ஆட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக இருக்குது, அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு இருப்போம் அப்படின்னா, அப்போ நீங்கள் இஸ்லாமுக்கு ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை வருது, கிறிஸ்துவ ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை வருது. அப்போ இந்துக்களை கவர் பண்ணுறங்கிற எண்ணமே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை. காரணம், இந்துக்கள் இடையிலே ஒற்றுமை இல்லை. அது ஒன்று தான். அந்த ஒற்றுமை வரும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பொதுவாக பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அது வரைக்கும் இப்படி தான் நம்மளை பிரித்து ஆளுவாங்க. சிறுபான்மை சொல்கிறது நான் சொன்ன மாதிரி தான், அது தப்பான வார்த்தை. இங்கே சிறுபான்மையர் பெரும்பான்மை எல்லாம் மக்கள் தான். சிறுபான்மைங்கிற அரசியல்வாதி அது வந்து ஒரு நாட்டை ஆள்றவங்க அப்படி சொல்லவே கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.